ஜனநாயகன் ஃபீவர் அதுக்குள்ளவே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் கிளம்பி இருக்கு. ஜனநாயகன் ஒரு ஸ்பெஷலான படம் தான் விஜய் ரசிகர்களுக்கு. 27ஆம் தேதி அந்த ஆடியோ லான்ச், மலேசியாவில் நடக்கக்கூடிய ஆடியோ லான்ச், அந்த ஆடியோ லான்ச்லேயே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. விஜய் அவர்கள் லாஸ்டா பேசும்போது கூட ஸ்டேஜ்ல பிளாஸ்ட்னு சொன்னார். அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதும் இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாரு. அப்படி அவர் ஏதாவது ஒரு வேர்டு லீக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு? இல்ல, அது நிறைய பேசுவார். அவர் எல்லா மேடையிலையும் சினிமா டைலாக் தான் பேசுறாரு, சினிமா பஞ்ச் தான் பேசுறாரு. சரி, இதுல கடைசி 15 நிமிஷம் விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி சில காட்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே சார். இல்ல, கடைசி 15 நிமிஷம் இல்ல, ஓப்பனிங்ல இருக்கிறதா சொல்றாங்க. வேட்பாளர் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. இவங்க 2 பேரும் போய் பண்ற பிரச்சாரத்தை நோக்கி அவங்க பண்ண முடியாது. அப்படிங்கும் போது இதெல்லாம் குறையும். எந்த கூட்டணியுமே இல்லாமல் இவர் நேரடியாக தேர்தலை போய் சந்திச்சாருன்னா ஒரு தொகுதியோடு ஜெயிக்க முடியாது. ஒரே நாள்ல இது ரெண்டும் நடக்கிறதுனால ஏதாவது அரசியல் சார்ந்த சிங்கிளா இருக்குமா, இல்ல ஏதாவது எதிர்பார்க்கலாம்? இல்ல, அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலும் சினிமாவையும் தனித்தனியா வைக்கணும்னு நினைக்கிறாரு. ஒரு 1/2 ஹவருக்கு மேல அந்த படத்தை கட் பண்ண வேண்டிய வேலை கட்டாயத்தில் இருக்கிறாங்க. வினோத் தரப்புல எதை கட் பண்றது எதை விடுறதுன்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சென்சார் போகிறது கூட 2 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. காமன் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க, இப்படி ஏதாவது படத்தை பேசிட்டு அப்படிங்கும் போது படத்துக்கு உண்டான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஓப்பனிங் எல்லாம் இருக்கு. அதை நீங்க அந்த கெயினை அரசியல்ல போட முடியாது. அது ஒர்க் அவுட் ஆகாது. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா மூத்த பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஜனநாயகன் ஃபீவர் அதுக்குள்ளவே வர ஆரம்பிச்சிருச்சு. எப்போ வரும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் கிளம்பி இருக்கு. ஜனநாயகன் பத்தி உங்ககிட்ட ஏதாவது சுட அப்டேட்டுகள் இருக்கா சார்? இல்ல, ஜனநாயகன் ஒரு ஸ்பெஷலான படம் தான் விஜய் ரசிகர்களுக்கு. கடைசி படம். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் 27ஆம் தேதி அந்த ஆடியோ லான்ச், மலேசியாவில் நடக்கக்கூடிய ஆடியோ லான்ச், ஆடியோ லான்ச்சில் கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் அவங்க போகிறதுக்காக டிக்கெட் எல்லாம் புக் பண்ணி போகிறாங்க. அங்கே ஒரு ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கேயே பண்ணுறாங்க. அந்த ஆடியோ லான்ச்லேயே ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. அப்புறம் படம் சென்சார் போனால் 2-3 நாள் தான் போக போகுது. சென்சார் போன பிறகு இந்த 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படிங்கிற டியூரேஷன். ஆமா சார், இப்ப சொல்லியிருக்காங்க 3 மணி நேரம் இருக்கு படம் அப்படின்னு சொல்லி. ஆமா, ஆல்மோஸ்ட் அவங்க எடிட் பண்ணி பாக்குறப்ப 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருக்கு. தியேட்டர் ஓனர்ஸ்ல இருந்து நிறைய செஷன் வந்திருக்கு போல. நீங்க அவ்வளவு கொடுத்தீங்கன்னா 3 ஷோ தான் ஓட்ட முடியும். ஏன்னா 3 மணி நேரம் 3 நிமிஷம் அப்படிங்கும் போது ஒரு 9 மணி நேரம் ஆயிருது ஒரு 3 ஷோக்கு. பிளஸ் பிரேக்கு போக்குவரத்துலாம் சேர்த்தா 12 மணி நேரம் ஆயிருது. 3 ஷோக்கு மேல போட முடியாது. இது ரொம்ப சிக்கலா வந்துடும். ஏன்னா படம் எந்த படமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாள் நம்ம ஒரு 4 ஷோவாவது போட்டா தான் எடுக்க முடியும். வேற கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா நீங்க அதை ட்ரிம் பண்ணுங்கன்னு இருக்கிறாங்க. இப்ப ரீஎடிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, மறுபடியும் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேல அந்த படத்தை கட் பண்ண வேண்டிய வேலை கட்டாயத்தில் இருக்கிறாங்க. வினோத் தரப்புல எதை கட் பண்றது எதை விடுறதுன்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு சென்சார் போகிறது கூட 2 நாள் தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப அதான் அந்த படத்துடைய ஃபைனல் ட்ரிம்மிங் ஒர்க் தான் போய்கிட்டு இருக்கு. மற்றபடி அவங்க இன்னொரு டீம் அனிருத் மற்ற டீம் அவங்க அந்த ரிஹர்சல் இருக்கிறாங்க. மலேசியாவில் அந்த ஆமா ரிஹர்சலே பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த டீம் அந்த வேலை பண்ணிட்டு இருக்கு. வினோத் இந்த ட்ரிம்மிங் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுல என்னன்னா இந்த மாசம் ஒரு 20ஆம் தேதிக்குள்ளேயாவது நீங்க அப்ராடுக்கு காப்பி அனுப்பணும். ஏன்னா யூரோப் கண்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் லாஸ்ட் வீக் ஃபுல்லாவே ஹாலிடேஸ் தான். டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்னா அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி ஹாலிடேஸ் ஆரம்பிச்சிருவாங்க. அதுல இருந்து அடுத்து அவங்க ஜான் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் நார்மல் ஆகும். கண்டினியூ லீவு. யூரோப் போறவங்க இப்பதான் சீசன். உங்களுக்கு யூரோப் போறவங்களுக்கு தெரியும், டிக்கெட் கிடைக்காது, பார்த்தா எந்த இதுமே வேலை நடக்காது. அப்படிங்கும் போது 9ஆம் தேதி ஜனவரி மாசம் படம் ரிலீஸ், 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னா நீங்க ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ள நீங்க சென்சார் பண்ணிடணும் அப்ராட்ல. இப்ப அது ஒரு சிக்கல் இருக்கு. இந்த ட்ரிம்மிங் பண்ணி இங்க சென்சார் கூட நம்ம வாங்கிக்கலாம். இங்கேயுமே உங்களுக்கு இந்த மாசம் கடைசிக்குள்ள வாங்கிடணும். அதுவும் இல்லாம அங்க போறப்ப கண்டிப்பாக ஜனவரி கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி வாங்குறது ரொம்ப சேஃப். ஒரு படம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா சார்? ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதின்னு சொல்லி அபிஷியலா சொல்லிட்டாங்க. பட் இப்போ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இன்னும் ட்ரிம்மிங் வேலைகள் இருக்கு, சென்சாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லும் போது டிலே ஆக சான்சஸ் இருக்கு. இல்ல, டிலே ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா டிலே ஆகக்கூடாதுன்றது அவங்களுடைய வேலை. ஏன்னா அவ்வளவு பேர் வாங்கி வச்சிருக்காங்க படத்தை, பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. டிலே ஆச்சுன்னா விஜய் ரசிகர்கள் மேல பயங்கர வினோத் மேல காண்டாயிருவாங்க கண்டிப்பா. அப்படிங்கிறதுனால அந்த இதுக்கு போக மாட்டாங்க. நைட் அண்ட் டே நடந்துகிட்டு இருக்கு. அதேமாக 20ஆம் தேதிக்குள்ள அவங்க ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வைட் சென்சாருக்கு அமைச்சிருவாங்க. இந்தியாவிலும் சரி
சென்சார் பண்ணிடுவாங்க. ட்ரிம்மிங் தானே அவங்களுக்கு நைட் அண்ட் டே உட்காந்து 2 daysல பண்ணிடலாம். அந்த வேலையை தான் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா சார். இதுல கடைசி 15 நிமிஷம் வந்து விஜய் அவர்களுக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி சில காட்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்களே சார். இல்ல கடைசி 15 நிமிஷம் இல்ல, ஓப்பனிங்ல இருக்கிறதா சொல்றாங்க. ஓப்பனிங்ல வந்து ஆமா, கடைசி 15 நிமிஷம் யாரும் மேக்ஸிமம் வந்து பார்க்க மாட்டாங்க. ஓப்பனிங்ல இருக்கு, அதோட லீடு மாதிரி கடைசியில ஒண்ணு வச்சிருக்காங்கன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்றாங்க. எல்லாமே அங்கங்க வரக்கூடிய தகவல் தான். அந்த டீம் வந்து ரொம்ப செய்தி வந்து வெளியில வரவே கூடாதுங்கிறது ரொம்ப சேஃப்டியா வேலை பாதுகாப்பா வச்சிருக்காங்க. சென்சார் போனதுக்கு பிறகுதான் ஒரு சில செய்திகள் நமக்கு தெரிய வரும். அது வரைக்கும் வர செய்தியை பூரா அங்கங்க வரக்கூடிய கற்பனை கதை தான். கண்டிப்பா சார். இப்போ இந்த படத்தை ஓடிடில யார் சார் வாங்கியிருக்காங்க? ஏன்னா நிறைய பேச்சுவார்த்தைகள் இன்னும் போய்கிட்டு இருக்கு. சன் நிறுவனம் வாங்குறாங்க அப்படின்னாங்க. இப்போ திமுகவை எதிர்த்து விஜய் அவர்கள் அதிகமா பேச ஆரம்பிச்சதுனால அவங்களும் வாங்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்காங்க. யார் வாங்கியிருக்காங்க? ஜி வாங்கியிருக்கிறதாக சொல்றாங்க. ஜி வந்து G5 தான் 2 படமும் வாங்கியிருக்காங்க. இந்த படமும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க, பராசக்தியும் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. பராசக்தியும் சேர்த்து வாங்கியிருக்காங்க. 2 படமே வாங்கியிருக்காங்க அப்படின்னு இப்போ அதான் ஃபைனல் ஆயிருக்கு. இப்போ கண்டிப்பா சார். எவ்வளவு காசுக்கு வாங்கியிருக்காங்க சார்? எத்தனை கோடிகள்? இல்ல அது வந்து ரவுண்டா ஒன்றும் தெரியல. அது 85 86 மாதிரி ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. அது அதிகாரப்பூர்வமா ஒன்றும் தெரியல நமக்கு. கண்டிப்பா சார். இப்போ நாளைக்கு ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு சிங்கிள் சாங் ரிலீஸ் ஆகுறதா சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஈரோட்ல விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சு பேச போறாங்க. ஒரே நாள்ல இது ரெண்டும் நடக்கிறதுனால ஏதாவது அரசியல் சார்ந்த சிங்கிளா இருக்குமா, இல்ல ஏதாவது எதிர்பார்க்கலாம்? இல்ல அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. விஜயை பொறுத்த வரைக்கும் அரசியலும் சினிமாவையும் தனித்தனியா வைக்கணும்னு நினைக்கிறது. அந்த மாதிரி ஒரே நேரத்துல ஒரு படம் சாங் ரிலீஸ் பண்ணிட்டு பொதுக்கூட்டத்திலையும் பேசுறாருன்னா அது வந்து ரெண்டுக்குமே வெயிட்டேஜ் கிடைக்காம போயிடும். இது யாரும் கிளப்பி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்க முடிவு எடுத்தாங்கன்னா அது தப்பான முடிவு. ஏன்னா அந்த மீட்டிங்கான கெயினும் வராது, பாட்டுக்கான கெயினும் வராது. இது அப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்திருந்தாங்கன்னா தப்பான முடிவு. என்ன உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல என்னவா இருக்கு சார்? இல்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முழுக்க அந்த மீட்டிங் அது சம்பந்தமான ஃபோக்கஸ் தான் இருக்கும். என்ன பேசியிருக்கிறாரு, இப்ப நாளைக்கு உதாரணத்துக்கு ஜனநாயகனுடைய ஆடியோ ஒன்று சிங்கிள் வருது, இது வருதுன்னா எதை பேசுவாங்க? பெரும்பாலும் விஜய் ரசிகர் பின்னாடி இருக்கவங்க பூராமே வந்து விஜய் ரசிகர்கள் தான். அப்ப வந்து பாட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, விஜய் பேசுறதை விட்டுருவாங்க. அப்ப வந்து ஒரு பெரிய கொலாப்ஸ் ஆயிரும். அது யாரு இந்த ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல, பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு செட்பேக் மாதிரி தான் இருக்கும். அது கண்டிப்பா. இப்ப நீங்க சொன்னதுனால நான் இதை கேட்கிறேன். இப்போ மக்களை சந்திக்கிறதும் நாளைக்கு தான், சிங்கிள் ரிலீஸ் ஆகுறதும் நாளைக்கு தான். அப்ப அது ரெண்டும் ஒரே நாள்ல நடந்தாலும் அது ஒரு மாதிரி முரணா இருக்கும் இல்லையா? ஆமா, நீங்க வந்து அரசியல் ரீதியாக பேசுறதை விட்டுட்டு ஜனநாயகன் பாட்டை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் பேசுறாரு, ஒன்றிய அரசை நோக்கியோ திமுக நோக்கியோ ஏதாவது ஒரு மேட்டர் பேசுறாருன்னா அதுக்கு ஃபோக்கஸ் கிடைக்காம போயிடும். சிங்கிள் இருக்க பாட்டை பார்த்தீங்களா, இந்த லைனை பார்த்தீங்களா, இது அது பேசியிருக்கிறாரு, இது இந்த ஸ்டெப் போட்டிருக்காரு அப்படின்னு இதை பற்றி போயிடும். அதுக்கு வெயிட்டேஜ் இல்லாமல் போயிடும். அது பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய இதுதான். கண்டிப்பா. ஏன்னா விஜய் அவர்கள் லாஸ்டா பேசும்போது கூட ஸ்டேஜ்ல பிளாஸ்ட்னு சொன்னார். அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதும் இந்த ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருந்தாரு. அப்படி அவர் ஏதாவது ஒரு வேர்டு லீக் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு? இல்ல அது நிறைய பேசுவார். அவர் எல்லா மேடையிலயும் சினிமா டைலாக் தானே பேசுறாரு, சினிமா பஞ்ச் தான் பேசுறாரு. அது மாதிரி பேசுவார். என்ன அவர் ஒன்னும் வந்து அரசியல் வேற சினிமா வேறங்கிறத அவர் முதல்ல புரியணும். கண்டிப்பா. அரசியல் மேடைகள்ல வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. அதைத்தான் பேசணும். நம்ம சும்மா பிளாஸ்ட் பண்றோம், வைப் பண்றோம், வாரியர்ஸ் அப்படி இப்படின்னு இந்த பஞ்சுக்கு பேசலாம். ஆக்கப்பூர்வமா அறிவுபூர்வமான விஷயங்கள் இன்னைக்கு நம்மளை சுத்தி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. கண்டிப்பா. இன்னைக்கு வந்து ஹையர் எஜுகேஷன் சிஸ்டத்திலே மொத்தமா கலைச்சிட்டு அவங்க ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. அப்படிங்கும் போது ஒரு எல்லாத்துக்கும் மெயின்டெனன்ஸ். இப்ப நீட் இந்த வருஷத்துல இருந்து பாராமெடிக்கல் கோர்ஸ்க்கு நீட்டு, அதாவது உங்களுக்கு வந்து நர்சிங் சேர்ந்தா நீட்டு, அப்புறம் வந்து லேப் டெக்னீஷியன் சேர்ந்தா நீட்டு, மெடிக்கல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் நீட் எழுதணுன்றாங்க. இதெல்லாம் முக்கியமான விஷயம். இதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும். இது சாமானிய மக்களுடைய தமிழ்நாட்டில் பெரும்பாலானவருடைய கனவு வந்து மெடிசன் படிக்கிறது. இந்த மெடிசன் படிக்கிறதுக்கு இன்னைக்கு அது அந்த ஆப்ஷன் இல்லைன்னா சித்தா படிக்கலாம், ஆயுர்வேதா படிக்கலாம், யுனானி படிக்கலாம், ஹோமியோபதி படிக்கலாம், எல்லாத்துக்கும் நீட்டு. சரி அது வேண்டாம், நர்சிங் படிக்கலாம், நர்சிங்க்கு நீட்டு. இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை 2026 எஜுகேஷன் இயர்ல கொண்டு வர போறாங்க. அதெல்லாம் பேசணும் விஜய். அதெல்லாம் பேசினாருன்னா மக்களுக்கு கொஞ்சம் இதா இருக்கும். இவர் திருப்பியும் அதே சினிமா டயலாக், என்ன தொட்டு பாருங்க சார், என்ன அப்படி பாருங்க சார், என்ன பஞ்ச் பண்ணுங்க சார், பிளாஸ்ட் பண்ண போறோம், ஃபைட் பண்ண போறோம்ங்கறத பேசிட்டே இருக்கிறாரு. அப்படி பேசினாருன்னா ஜனநாயகன் படத்துக்கான அந்த ஒரு இதாதான். ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் அது எப்படியா இருந்தாலும் அந்த படம் போயிடும். ஏன்னா கடைசி படம் எல்லாரும் பார்ப்பாங்க. இவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு எல்லா அரசியல்வாதிகளும் பார்ப்பாங்க, காமன் ஆடியன்ஸும் பார்ப்பாங்க. இவர் ஏதாவது படத்தை பேசியிருக்கிறாரு அப்படிங்கும் போது படத்துக்கு உண்டான ஒரு பெரிய எதிர்பார்ப்பு ஓப்பனிங்லாம் இருக்கு.
அதை வந்து நீங்க வந்து அந்த கெயினை வந்து அரசியல்ல போட முடியாது. அது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. கண்டிப்பா. என்னதான் கடைசி படம்னு சொன்னா கூட நிறைய பேர் இல்ல இது கடைசி படமா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல, இன்னொரு படம் விஜய் அவர்கள் பண்ணுவாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க கணிப்புல? இல்ல, என்னுடைய கணிப்பில் தொடர்ந்து படம் பண்ணுவார், அதான் உண்மை. என்னன்னா அவங்க சொல்ற அந்த கால்குலேஷன் பிரகாரம் 20%ன்றாங்க, 20% எங்களுக்கு ஓட் பேங்க் இருக்கு, 27 வரைக்கும் சொல்றாங்க. ஒரு தொகுதியில, ஒரு சட்டமன்ற தொகுதியில ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு மினிமம் 35% வேணும். மினிமம் 35%, 35 to 45 வேணும். அப்படி இருந்தா தான் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக முடியும். அப்படிங்கும் போது இவங்களுக்கு 27, 26ன்றாங்க. ஒருவேளை அதுவே ராங்கான நம்பர் தான். அப்படி இருந்தாலும் கூட தேர்தல் களத்தில் திமுக அதிமுக போட்டி போட்டுக்கொண்டு பல வேலைகள் செய்வாங்க. அப்படிங்கும் போது இந்த சொல்ற நம்பரே குறையும். கண்டிப்பா. அது ரெண்டாவது, அவங்க வேட்பாளர் யாருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு கிடையாது. இவங்க 2 பேரும் போய் பண்ற பிரச்சாரத்தை நோக்கி அவங்க பண்ண முடியாது. அப்படிங்கும் போது இதெல்லாம் வந்து குறையும். அப்படிங்கும் போது எந்த கூட்டணியுமே இல்லாமல் இவர் நேரடியாக தேர்தலை போய் சந்திச்சாருன்னா ஒரு தொகுதியிலோட ஜெயிக்க முடியாது. ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. அண்ணா தொகுதியிலாவது ஜெயிப்பாரா? அதுவும் ஜெயிக்க முடியாது. அண்ணா 1969 அண்ணா வந்து ஜெயிச்சாரு. அண்ணா வந்து ஒரு பெரிய மாற்றத்தை, காங்கிரஸ்க்கு எதிராக மாற்றத்தை கொண்டு வந்தாருன்னா, அண்ணா வந்து கிட்டத்தட்ட 19 வருஷம் வந்து அரசியல் டிராவல் பண்றாரு. பெரியார் கூட இருக்கிறாரு. அப்புறம் தொடர்ந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பேசுறாரு. தொடர்ந்து ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேச்சு, எழுத்து அண்ணா தொடர்ந்து போராட்டம் பண்ணி 67 தேர்தலில் அண்ணா கூட்டணியோட நிற்கிறார். அதான் நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ணா அவ்வளோ பெரிய ஆளுமை. அண்ணா கூட கலைஞர் இருக்கார், நாடாவர் நெடுஞ்செழியன் இருக்கார், பேராசிரியர் அன்பழகன் இருக்கார், மதிகடன் இருக்கார். ஒரு பெரும் ஆளுமைகள், எல்லாமே பயங்கர டேலண்டட் பர்சன்ஸ். அவங்க கூட இருக்கிறாங்க. அண்ணா அதை விட ஒரு பெரிய டேலண்டான பர்சன். எழுத்து, பேச்சு எல்லாத்தையும் ஒரு பெரும் இளைஞர் கொடுத்த வச்சிருக்கிறாரு. ஆனா அண்ணா தனியா நிக்கல, ராஜாஜியோடு கூட்டணி வைக்கிறார். எந்த அரசியலை எதிர்த்தாரோ அந்த அரசியலுக்கு நேர் எதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய ராஜாஜியோடு கூட்டணி வைத்து அண்ணா தேர்தலை சந்திச்சார். கடந்த 50 ஆண்டுகால தமிழ்நாட்டு அரசியலினுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாமல், வலுவான கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதே கிடையாது. ஒரே ஒரு முறை 2014 ஜெயலலிதா மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்க. அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் அன்னைக்கும் பிஜேபி எதிர்ப்பு இருந்துச்சு. அதை கரெக்டாக அவங்க அறுவடை பண்ணாங்க இந்த 2014. அதுக்கு பிறகு எல்லா கட்சியுமே கூட்டணி இல்லாமல் ஜெயிச்சதாக சரித்திரம். அண்ணாவுக்கே அந்த நிலைமை தான். அப்ப விஜய் அண்ணாவுக்கு வந்து இந்த வந்து தனியா நின்னார்னா ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாது. அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஓட்டை பிரிச்சு விடுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அசைன்மெண்ட். அதனால தனியா நிற்பாரு, ஓட்டை பிரிப்பாரு. முடிச்ச உடனே அடுத்த படத்துக்கு போயிடுவாரு. இதுதான் யதார்த்தம். இது எழுதி வச்சுங்க, இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நடக்கும், இதுதான் சத்தியம். ஜூன் மாசம் நம்ம சேனல்ல கூட பேசலாம். கண்டிப்பா சார். இப்போ கேரளால வந்து விஜய்க்கு ஃபேன்ஸ் ரொம்ப அதிகம் அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி அங்க ஃபேன்ஸுக்கு மட்டும் ஒரு 50 ஷோக்கள் தனியா போட போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேரளா ஸ்டார்ஸ்க்கே இது வரைக்கும் யாருக்கும் அப்படி பண்ணதில்லை. அப்படி ஒரு பிரேக் விஜய் அவர்கள் முறியடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி. இல்ல, கேரளாவில் விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, அதுல மாற்று கருத்து கிடையாது. ரெண்டாவது, கேரளாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அப்ப அதனால அவருக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டிருக்கிறாங்க. ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டு இந்த ஷோஸ் எல்லாம் கொடுங்கன்னு இருக்காங்க. கேரளா கவர்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணிருக்கு. கண்டிப்பா சார். இப்ப இந்த ஜனநாயகன் ஃபீவர் வந்து பொங்கல் வரைக்கும் அப்படியே எல்லாரையுமே ஒரு பரபரப்புலேயே வச்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி சார்.